கூட என்னை அழைத்ததான வாய்ப்பு கொடுத்ததான ரெவரண்ட் சவுந்தர பாண்டியன் டிஎஸ் குரூப் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அனைத்து தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். மெய்யான தேவன் இயேசு, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சத்தமாய், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்டு இந்த நேரத்தில் சிந்திக்கலாம். இந்த மத்தியான வேளையிலே ஸ்தோத்திரம், தேவன் நம்மோடு பேசும்படியான ஒரு சில வசனங்களை 15 நிமிடத்திற்குள்ளாக 20 நிமிடத்திற்குள்ளாக நான் சொல்லி போக சந்தோஷப்படுகிறேன். 2 வசனமும் ஒரே காரியத்தை நமக்கு சொல்லுகிறது, போதிக்கிறது. கர்த்தருக்கு ஜனங்களே, எருசலேமில் வாசமாயிருப்பவர்களே, இனி நீங்க அழ வேண்டாம், அழுது கொண்டிருக்க மாட்டீர்கள். நீ கூப்பிட்ட சத்தத்துக்கு அவர் உனக்கு இரக்கம் செய்வார். நீ கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா. நீங்க கூப்பிடணும், கூப்பிட்ட உடனே கேட்ட உடனே அவர் என்ன செய்வாரா? மறு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? கரங்களை தட்டி கத்திரமே கூப்பிடுங்க. சத்தமா சத்தமா கரங்களை தட்டி. அல்லேலூயா. நம்ம கூப்பிட்ட உடனே அவர் என்ன செய்யறாரா? மறு உத்தரவு அருளுவார். சில நேரங்கள்ல நம்ம ஜெபம் கேட்கப்படலை, சில நேரங்கள்ல நம்முடைய விண்ணப்பம் அவருக்கு எட்டலையோ அப்படின்னு உங்களுக்கு தோணும். சிலர் நோய்க்காக ஜெபிக்கிற, எனக்கு இன்னும் குணமாகவில்லையே அப்படின்னு கொஞ்சம் மனசுக்குள்ள வருத்தம் இருக்கலாம். சிலருக்கு எனக்கு சொந்த வீடு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தம் இருக்கலாம். சிலருக்கு என் பிள்ளைக்கு நல்ல வேலை இல்லையே அப்படின்னு வருத்தம் இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்துல பேசுகிறார். அந்த காரியத்தை குறித்து உங்களிடத்துல பேசுகிறார். உங்கள் ஜெபத்தை குறித்து உங்களிடத்துல பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீ கூப்பிடு, நீ ஜெபம் பண்ணு. உன் ஜெபத்துல நீ இன்னும் என்ன செய்யணும்? அதிகமா கூப்பிடணும், அதிகமா நேரம் செலவழிக்கணும். ஜெபத்துல குறைவு இருக்குது. நேரம் கிடைச்சாதான் ஜெபம் பண்ற, ஆனா தேவனுக்காக நீ விட்டு கொடுத்து தொடர்ந்து ஜெபிக்கிறது இல்லை. உன் ஜெபத்துல குறைவு இருக்கிறது. நேரம் கிடைச்சாதான் ஜெபிக்கணும், அப்படி அல்ல. தேவனுக்கென்று ஒரு நேரத்தை ஏற்படுத்தி அதுல நீங்க கண்டிப்பா நன்றாய் ஜெபிக்கணும். அப்படி நீ வேடிக்கை பார்ப்பதற்காக தேவனை நாம் சோதிக்க கூடாது. உண்மையிலே நாம் தேவனை கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. கூப்பிடுன்னா அப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் என்ன செய்யணும்? அவருக்கு கேட்கணும். சத்தமா ஜெபிக்கணும்னு அர்த்தம். அல்லேலூயா. சத்தமா ஜெபிக்கணும். ஒருவன் ஜெபித்தான், ஒரு குருடன் ஜெபித்தான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். சத்தமா ஜெபித்தான்ல, அவன் கூப்பிட்டது எல்லாருக்கும் கேட்டுச்சு. அதே மாதிரி நீங்க ஜெபிக்கும் போது தேவனை கூப்பிட்டு ஜெபிக்க வேண்டும். உங்க வாயில் அந்த தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் கூப்பிடுகிற சத்தம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஜெபித்தா ஆண்டவர் என்ன செய்றாரு? என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன். தேவன் நமக்கு